மதிப்புக்குரிய கோபி சுதாகர் அவர்களே, ஜாதி ஆணுவ கொடைக்கு எதிராக காமெடியாக ஒரு டிக்டாக் வீடியோ செஞ்சு மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகிட்டீங்க. அதில் பணமும் வந்திருக்கும், ரிவ்யூ வந்திருக்கும், சில கருத்துக்களும் நல்லாயிருக்கும். ஓகே, பாராட்டலாம். சில கருத்துக்கள் தேவையற்றதாக கூட இருக்கலாம், அது மற்றவங்க பிடிச்சிக்கலாம், பிடிக்கல. எனக்கு அவரேஜ் ஓகே, நாட் பேட். இன்னொன்று செய்யுங்க, உங்கள் ஜாதி சமூகத்தை சேர்ந்த தெலுங்கர்கள் தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றது, கீழ்வடிமண்ணிலிருந்து கொண்டது கிட்டத்தட்ட 60 பேரை, 4 பறையர் சமூகத்துக்கு இளைஞர்களை அறுத்து துண்டு துண்டாக வெட்டி அவர்கள் ஆண் உறுப்பு எடுத்து அவங்க வாயில் வச்சது, கோயில் கட்டணும்னு போனது, இப்படி இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. அதையும் கொஞ்சம் எடுத்து விடுங்க. உங்கள் ஜாதி சேர்ந்த தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த அவங்க செய்த அட்டூழியங்களையும் கொஞ்சம் தயவு செய்து பேசுங்க. இங்கே முதலியார் செஞ்சால் காட்டுறீங்க, வன்னியர் செஞ்சால் காட்டுறீங்க, பறையர் செஞ்சால் காட்டுறீங்க, பல்லர் செஞ்சால் காட்டுறீங்க, கல்லர் செஞ்சால் காட்டுறீங்க. அப்படி உங்கள் ஜாதி இதுவும் காட்டுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ். கோபி சுதாகர், உங்கள் தாய்மொழியான தெலுங்கர்கள் செய்ததையும் கொஞ்சம் காட்டுங்க. வெண்மடியில் 60 பெண்களை கொண்டிருக்காங்க, அதையும் காட்டுங்க. அதே மாதிரி காந்தாரி கோவில் கட்ட போன பறையர் சமூகத்தை துண்டு துண்டாக வெட்டி அவன் ஆண் உறுப்பறுத்து அவன் வாயில் வச்சுருக்காங்க, அதையும் காட்டுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணின்னுக்கிறாங்க அரசியல் உக்காந்துக்குன்னு, அதையும் காட்டுங்க. அப்புறம் என்ன, அதை திருவண்ணாமலையில் ஏவா வேலு செய்கிற அட்டூழியமும் காட்டுங்க, திருச்சியில் நேரு செய்கிற அட்டூழியம் காட்டுங்க. அப்படியே கொஞ்சம் தெலுங்கர்கள்லாம் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போனால் பணம், ஒரு மனுஷனை பணமாகவே பார்க்குறாங்க, கோடி கோடியாக கொள்ளடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு, சேகர் பாபெல்லாம் வச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பேசி, இப்படி மாற்று மொழி சேர்ந்தவர்கள் தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிறாங்கன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க செய்கிற ஆணவ படுகொலைகளையும் கொஞ்சம் சொல்லுங்கள். தயவுசெய்து உங்கள் ஜாதிக்காரங்களும் சொல்லுங்கள்.